அனைவருக்கும் வணக்கம். பிகினிங்லேயே ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்ப இந்த வீடியோவுல நான் சொல்லப் போற விஷயங்கள் எல்லாமே, இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். சரிங்களா? இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க, இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள தாராளமா ஃபாலோ பண்ணலாம். மத்தவங்க இத ஃபாலோ பண்ண வேணாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த 3 கேட்டகரி என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமா படிக்கிறவங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, படிக்க அந்த அளவுக்கு டைம் இல்லாதவங்க. சரிங்களா? சில பேர் பார்ட் டைமா படிச்சாலும், படிக்கிறதுக்கு நெறைய டைம் இருக்கும். பட் அவங்கள நான் சொல்லல. பார்ட் டைமா படிக்கிறேன் சார். ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னு அந்த கேட்டகரியில இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க. 2வது பார்த்தீங்கன்னா, புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க. நான் இப்ப தான் சார் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்லாம் எழுதுனது கிடையாது. இப்ப தான் நான் உள்ளயே வரேன் அப்படின்னு அப்படின்னு அந்த கேட்டகரியில இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் நான் சொல்லப் போறத ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா, இப்ப என்னதான் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 8 மாசம், இல்ல ஒரு 10 மாசம் டைம் இருந்தாலும், ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து இந்த டைம் வந்து எல்லாருக்குமே போதுமானது அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா, புதுசா படிக்கிறவங்க படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம தமிழே எடுத்துக்கிட்டோம்னா, புது புக் படிக்கணும், பழைய புக் படிக்கணும், அவுட் சோர்ஸ் படிக்கணும். அதே மாரி அடுத்து மேத்ஸ் இருக்கு, தமிழ்நாடு வரலாறு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு இருக்கு. இப்படி படிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது நீங்க இந்திய பொருளாதாரத்த போயிட்டு ரொம்ப டீப்பா படிச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஸோ, அதனால ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, சில பேர் வந்து ஓகே. பட் நெறைய பேர் வந்து தாராளமா இத ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாரியே பார்த்தீங்கன்னா, சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் தான். பட் ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எக்கனாமிக்ஸ் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா டச் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ, அந்த மாரி இருக்கிறவங்களும், இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்திய பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் எப்படி செலக்டிவா படிச்சு, அதாவது கொஞ்சமா படிச்சு, அந்த கொஞ்சமா படிச்சத வச்சு எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்றது? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் குரூப் 4 அப்புறம் குரூப் 2 பிரிலிம்ஸ். இந்த 2த்துலயுமே வந்து நமக்கு சிலபஸ்ல இந்திய பொருளாதாரம்ங்கிற இந்த டாபிக் உண்டு. சரிங்களா? ஆ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சவாலா இருக்கும். ஏன்னா, இது புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் சவாலான விஷயம் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ்லாம் இருக்கு. நெறைய விஷயத்த நம்ம இதில டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். இந்திய பொருளாதாரம்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு இந்த பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நாடு இருக்கு இல்லையா? அதாவது இப்ப இந்தியா இருக்கு. இப்ப இந்தியாங்கிற இந்த நாட்டுக்கு வருமானம் எவ்வளோ வருது? சரிங்களா? வருமானம் எவ்வளோ வருது? அது எங்கெங்கேருந்து வருது? அதாவது இந்த வருமானத்துக்கான சோர்ஸ் என்ன? எந்தெந்த விஷயங்கள் மூலமா வருமானம் வருது? சரிங்களா? அடுத்து இப்படி வர வருமானம் நம்ம செலவுக்கு போதுமானதா இருக்கா? சரிங்களா? சப்போஸ் செலவுக்கு போதுமானதா இல்லன்னா, இந்த வருமானத்த இன்கிரீஸ் பண்றதுக்கான வழிகள் என்ன? கவர்மெண்ட் என்னலாம் பண்ணி நம்ம நாட்டோட வருமானத்த இன்கிரீஸ் பண்றாங்க? ஸோ இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் பொருளாதாரங்கிறது. சிம்பிளா இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு சிலபஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலா இப்போ பொருளாதாரம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். பட் நமக்கு வந்து சிலபஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஜஸ்ட் வந்து இத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னு சொல்ட்டாங்க. அடுத்த 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, அப்புறம் திட்டக்குழு, அப்புறம் நிதி ஆயோக் பத்தி சொல்லியிருக்காங்க. வருவாய் ஆதாரங்கள் இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு டாபிக், முக்கியமான டாபிக் இது. இது இருக்கு. அப்புறம் நிதி ஆணையம், இதுவும் முக்கியம் தான். ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் வந்து இப்ப எப்படி இருக்கு? அப்புறம் வேலைவாய்ப்ப உருவாக்குறது கவர்மெண்ட் என்னலாம் பண்றாங்க? அப்புறம் நிலச்சீர்திருத்தம், வேளாண்மை, வேளாண்மையில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய பங்களிப்பு என்ன? அப்புறம் வந்து தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், அதாவது கிராமப்புற முன்னேற்றத்துக்கான திட்டங்கள். ஸோ இது போக இன்னும் சில டாபிக்லாம் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துறலாம். சும்மா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, அப்புறம் வேலைவாய்ப்பு, வறுமை. சாரிப்பா, தும்மல் வந்துடுச்சு. அதான் வீடியோவ கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில டாபிக்லாம் இருக்கும். இந்த எல்லா டாபிக் சம்மந்தமாவும் நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள பத்தி நான் சொல்லிர்றேன். சரிங்களா? இப்ப நான் சொல்லப்போற 2 இந்த 2 விஷயங்களும்
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை படிங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி டாபிக் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். ஸோ ஜிஎஸ்டி கூட வேணாம். சரிங்களா? சிம்பிளாக ஆர்பிஐ எடுத்துப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா? இந்த டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த டாபிக் படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் திரும்ப 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 படித்தாலும் அந்தளவுக்கு வந்து புரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்ச விஷயங்களை படிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிஐ சம்மந்தமாக கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ஸ்னால் டேட்டாஸ். சரிங்களா? அது சம்மந்தமான பேசிக்கான டேட்டா இருக்கும். பேசிக்கான டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு இருக்கும். 1935. அதே மாதிரி அதோடைய தலைமையகம். சரிங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்பிஐயுடைய ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை படிக்கும்போது நீங்கள் இப்போ இருக்கிற கவர்னர் யார் அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்பிஐ கவர்னர் எப்படி அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு, அவர் எப்படி நியமனம் செய்யப்படுகிறார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் எதுவும் இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு படிச்சுங்க. இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிஐயுடைய பணிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆர்பிஐயுடைய வேலை என்ன அப்படின்ட்டு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. முதல் முக்கியமான விஷயம் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். சரிங்களா? பணத்தை அச்சடிக்கிறது ஆர்பிஐ தான். அதே மாதிரியே ஆர்பிஐ வந்து பேங்குக்கெல்லாம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா மற்ற வங்கிகள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்னன்னு அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறது ஆர்பிஐ தான். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கி கொடுக்கறது ஆர்பிஐ தான். சரிங்களா? ஸோ அதனால தான் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே வங்கிகளின் கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கிகளின் மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கிகளை ஒழுங்குபடுத்துபவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம் தலைமை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐயை தலைமை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். நீங்கள் படிச்சிங்கனாலே ரூபாய் நோட்டுகள் அச்சிடுறது ஆர்பிஐன்னு படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். அதே மாதிரி மற்ற பேங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐன்னு படிச்சிங்கன்னா அதுவும் ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் வந்து பெரிய அளவில் சொல்லிக் கொடுக்க எதுவும் இருக்காது. ரொம்ப கஷ்டமானதாக வந்து எதுவும் இருக்காது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் படித்த உடனே புரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள் வந்து புரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பணவீக்கம்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஆர்பிஐயுடைய பங்கு வந்து முக்கியமானது. இந்த பணவீக்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். சரிங்களா? அது தெரிஞ்சால் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்னென்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? அப்போ இந்த பணவீக்கம்னா என்னன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். சில பேருக்கு புரிஞ்சிடும், பட் சில பேருக்கு புரியாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ஆர்பிஐ என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு நீங்கள் அடிக்கடி வந்து நியூஸில் பார்த்துருக்கலாம். தமிழில் வந்து ரெப்போ விகிதம், மாற்று ரெப்போ விகிதமோ இல்லை மாறுபட்ட ரெப்போ விகிதமோ ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே சிஆர்ஆர்னு ஒன்று இருக்கும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி அது மூலமாக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போது புதுசாக படிக்கிறவங்க இதெல்லாம் போயிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ரைட்டுங்களா?
அப்போ நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி படிக்கும்போது இதெல்லாம் வந்து பெருசாக பார்த்து பயப்பட வேணாம். உங்களுக்கு என்னென்னலாம் புரியுதோ, என்னெல்லாம் படிக்க ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. இந்த மாதிரி இருக்கிறத விட்டு வைங்க. சரிங்களா? குறிப்பாக நம்ம பெய்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்திய பொருளாதாரம் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் ரொம்ப முக்கியமாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு படிங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு படித்து வைங்க. அதுக்கப்புறம் நான் எக்கனாமிக்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? நான் முன்னாடி வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறதுனால கண்டிப்பாக நான் எக்கனாமிக் கிளாஸ் எடுக்கிறேன். அப்படி கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எக்கனாமிக் கிளாஸ் நான் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. எப்படி இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு நம்ம பெய்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை அப்படியே படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியுது புரியல அது அடுத்தது. ஜஸ்ட்டு படிங்க. படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போட போகிற கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ மற்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேட்டாவை படிங்க. அதுக்கப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக புரியும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை படிங்க. அது வந்து தாராளமாக போதும். சரிங்களா? சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு ஸ்கூல் புக் படிக்கும்போது அதில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? ஃபேக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வந்து கரும்பு உற்பத்தியில் இத்தனாவது இடத்துல இருக்காங்க, 8வது இடம். சும்மா பேச்சுக்கு தான். சரிங்களா? 8வது இடத்துல இருக்காங்க. நெல் உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வாகன உதிரிபாகங்கள் உற்பத்தியில் இத்தனாவது இடத்துல இருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு நிறையா இருக்கும். ஜிடிபியில் இத்தனாவது இடத்துல இருக்காங்க. அப்படின்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இவ்வளோதையும் படித்து நம்ம மனசில் வச்சுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இவ்வளோதையும் நீங்கள் படிக்க வேணும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேங்க்ஸை மட்டும் படிச்சிங்க. சரிங்களா? அதுவும் அப்படி படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேங்க் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது ரொம்ப பழசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து உலகின் 7வது மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. ஸோ கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் தெளிவாக பேச முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஓல்டு டேட்டா. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்தியா உலகின் 7வது பொருளாதார நாடுன்னு சொல்லியிருக்கிறது ஓல்டு டேட்டா. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பெய்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நானே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பழைய விஷயமாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பழைய டேட்டாவாக இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அது சம்மந்தமாக வேறு எதுவும் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணலன்னா நம்ம அதையே படிச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அஃபிஷியலாக நடந்தது 2011 தான். சரிங்களா? அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அஃபிஷியல் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கலை. அப்போ என்ன தான் ஒரு 15 வருஷம் ஆனாலும் இப்போ வரைக்குமே நாம் இந்த மக்கள் தொகை டேட்டாவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கூட பண்ணியிருக்காங்க. பட் நாம் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. கவர்மெண்ட் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனோ ஏதாவது மக்கள் தொகை சம்மந்தமான டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை நாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிதி ஆயோக் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மக்கள் தொகை சம்மந்தமாக ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரலாக வேறு ஏதாவது ஒரு கணக்கு எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க வேணாம். ஸோ அப்போ நீங்கள் டேட்டா படிக்கும்போது என்ன பண்ணணும், எல்லா டேட்டாவையும் படிக்க வேணாம். அதே மாதிரியே ஒரு ரேங்க்லாம் படிக்கிறீங்கன்னா அதில் கரண்ட்டில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் நிறைய வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா பழசாக தான் இருக்குது. முன்னாடி இருந்ததாக கொடுத்துருக்காங்க. கரண்ட்டில் உள்ளதை அப்டேட் பண்ணி கொடுக்கல. நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை வந்து நான் இந்த 140 யூனிட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து இதை நான் சேர்த்து கொடுத்துட்றேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ரேங்க்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க போதும்.
ஆனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்துங்க. ஏன்னா இது வந்து இப்போ வரைக்கும் இதான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்தென்டிக்கான ஒரு சோர்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ அதனால் அதை அப்படியே தான் பார்த்தாகணும். மற்றபடி ஸ்கூலில் வந்து சில விஷயங்கள் பழசாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். சரிங்களா? இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த 2 விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? படிங்க. படிக்கும்போது என்னென்ன புரியுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. புரியாத விட்டு வைங்க. நம்ம மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது அதை சொல்லிவிடுவேன். மற்றவங்க வந்து இதை மட்டும் படிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேட்டா படிக்கும்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா வந்து அப்டேட் பண்ண டேட்டாவா இல்லை பழைய டேட்டாவா அப்படின்னு பார்த்து படிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்தியா உலகின் 7வது பெரிய பொருளாதார நாடுன்னு கொடுத்துருக்கானா அது கரெக்டுன்னு நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணணும். இல்லை லேட்டஸ்ட்டாக அதை அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா ரேங்கும் படிக்க வேணாம். ஸோ இதை செலக்டடாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெல் உற்பத்தி நமக்கு முக்கியம், கரும்பு உற்பத்தி முக்கியம். ஸோ இந்த மாதிரி செலக்டடாக படிச்சிங்கன்னா போதும். அது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமாகவும் நாம் என்ன படிக்கணும், அதை எந்த அளவுக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்தெந்த டாபிக் கூட கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த வருவாய் ஆதாரங்கள்னு இருக்கு இல்லையா, இந்த டாபிக் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன் இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். பொருளாதாரம்னா என்ன? ஒரு நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருது. சரிங்களா? அந்த வருமானம் எங்கேருந்து வருது? இந்த வருமானத்துக்கான சோர்ஸ் என்ன? எங்கேருந்து வருது? ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? இந்த வருமானம் வந்து செலவுக்கு போதுமானதாக இருக்கா? அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? இதில் இந்த எங்கேருந்து வருமானம் வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் இந்த வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்துலாம் காசு வருது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிறது. இப்போ வருவாய் ஆதாரங்களில் நாம் எதை சொல்லலாம்? அதாவது கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த வகையிலலாம் காசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிகள், அதாவது டாக்ஸஸ். சரிங்களா? இங்கிலீஷில் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரிகளை சொல்லலாம். அடுத்து வந்து ஃபைன் போடுவாங்க. சரிங்களா? இப்படி ஹெல்மெட் போடலன்னு ஃபைன் போடுறாங்க இல்லைங்களா? அதுவுமே வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருவாய் தான். சரிங்களா? அப்போ வரிகள், அடுத்து ஃபைன் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது கூட சொல்லலாம். சரிங்களா? இதுவும் ஒரு வகையான வருவாய் தான். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு வருவாய். ரைட்டுங்களா? ஸோ இதோட போதும். சும்மா நம்ம மேலோட்டமாக தானே பார்க்குறோம். இதோட நிறுத்திப்போம். இதில் இந்த வரிகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வரிகளில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வரிகள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நேர்முக வரிகள் அல்லது நேரடி வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்முக வரிகள், நேரடி வரிகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது மறைமுக வரிகள். சரிங்களா? இப்போ இதில் நம்ம நேர்முக வரிகளுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை சொல்லலாம். அதாவது வருமான வரியை சொல்லலாம். அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொல்லலாம். சொத்து வரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடி வரிகள். மறைமுக வரிகளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் நமக்கு வந்து இந்த வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள்லேயே இன்னொன்று நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு என்னென்ன வரிலாம் போடலாம், அதே மாதிரியே மாநில அரசு என்னென்ன வரிலாம் போடலாம், அதுபோக உள்ளாட்சி அரசுகள் இருக்கும் இல்லையா, மாநகராட்சி நகராட்சிலாம், அவங்க வந்து என்னென்ன வரிகள் போடலாம். ஸோ இதை மட்டும் இதில் படிச்சுக்கிட்டாலே தாராளமாக போதும். ஃபஸ்ட்டு நேர்முக வரிகள்லாம் என்னென்னு படிக்க, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. மறைமுக வரிகள்லாம் என்னென்னு படிக்கிறீங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன வரி போடுறாங்க. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அதிக ரெவென்யூ கொடுக்குறது எது, இதில் எந்த வரி கவர்மெண்ட்டுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு இதை மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா தாராளமாக போதும். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணிக்கணும். அதுவும் வந்துருந்தா சரிங்களா? ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அதில் இந்த வரிகள் சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே நம்ம இதெல்லாம் தான் படிக்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா 12th நினைக்கிறேன், 12th இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்கு இதுலேயே இருக்குது. சரிங்களா? நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். அதை பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். சரிங்களா? எங்கே இருக்குன்ட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்றேன்.
அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வருவாய் ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். நான் சொல்கிறது அந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா? பார்ட் டைமாக படித்து நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க, ஃப்ரெஷர், சீனியர் ஆஸ்பிரண்ட், ஆனால் இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் படிக்காதவங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது இந்த திட்டக்குழு இருக்குது இல்லையா, திட்டக்குழு, நிதி ஆயோக், இதை பற்றி பார்த்துடலாம். இப்போ திட்டக்குழுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம நாடு வந்து 1947 வெள்ளைக்காரன்ட்டேருந்து சுதந்திரம் வாங்கினுச்சு, சரிங்களா? என்னதான் வெள்ளைக்காரன்ட்டேருந்து சுதந்திரம் வாங்கினாலும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வறுமையின் உச்சத்தில் இருந்தது. மக்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. வேளாண்மையில் அந்த அளவுக்கு உற்பத்தி கிடையாது. தொழில்துறை அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவே இல்லை. இப்போ இருக்கிற கம்பெனிலாம் இப்போ நிறையா இருக்குது இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே கிடையாது. இந்தியா வந்து ஒரு வறுமையின் உச்சத்தில் இருந்த ஒரு நாடு அப்போதைக்கு, சரிங்களா? அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணும், ரைட்டா? ஒரே நாளில் எதுவும் நடந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி அதை மேலே கொண்டு வரணும். ஸோ அப்படி பிளான் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த திட்டக்குழு என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு திட்டமாக தீட்டி அதை வந்து செயல்படுத்திக்கிட்டே வந்தாங்க, சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம், ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த திட்டக்குழு எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கிடுது. பட் இந்தியா கிட்ட ஒன்றுமே இல்லை, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு ஏழை நாடாக இருக்குது. மக்களுக்கு சாப்பாடு கூட 3 வேளை இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்தங்கின நிலையில் இருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வரதுக்காக திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, சரிங்களா? இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுதுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வராங்க, சரிங்களா? அதை தான் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லிட்டு 5 வருஷம் பிரித்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ முதல் 5 ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதேமாதிரி 2வது 5 ஆண்டு திட்டத்தில் தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வரும். 6வது 5 ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, சரிங்களா? வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நமக்கு இந்த 2 டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. திட்டக்குழுனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்தியாவும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கான திட்டங்களை போட்டு கொடுக்குற ஒரு அமைப்பு தான் திட்டக்குழு அப்படிங்கிறது. ஸோ அவங்க இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறாங்க, 5 ஆண்டு திட்டங்கள்னு ஒரு கான்செப்டை கையில் எடுக்கிறாங்க, சரிங்களா? 5 வருஷமாக பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா வேளாண்மையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அப்போதைக்கு உணவுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? உணவு உற்பத்தியே இப்போ ரொம்ப பின்தங்கின நிலையில் தான் இந்தியாவில் இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும், நிறையா வரும், சரிங்களா? சரி, இப்போ இந்த திட்டக்குழு எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் இருந்தது. ஆக்சுவலாக 2014, சரிங்களா? 2014 வரைக்கும் இந்த திட்டக்குழுங்கிற அமைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற இந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த திட்டக்குழு சம்மந்தமாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டக்குழுவுக்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள் இருந்தது, திட்டக்குழுவுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கொண்டு வரதுக்காக வேறு என்னென்ன அமைப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்க, இதோடைய தலைவர் யார், இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11ஆம் வகுப்பு பொருளியல் புத்தகத்தில் 8வது யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும், சரிங்களா? அதிலே மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ அது தாராளமாக போதும். அதை மட்டும் படிச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், சரிங்களா? இதிலிருந்து கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு 10 எக்ஸாம் நடந்ததுன்னா அதில் 8 எக்ஸாமில் 5 ஆண்டு திட்டங்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ரொம்ப நல்லா பார்த்துங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தாராளமாக போதும், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து அதே மாதிரி இப்போ நிதி ஆயோக் இருக்குது இல்லையா, நிதி ஆயோக் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து நிதி ஆயோக்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடணும். அதனுடைய தலைவர் யார், துணைத் தலைவர் யார், அதில் உறுப்பினர்கள் யார் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு படிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் எல்லாம் அதுவும் படிச்சுக்கணும். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸோட அதை லிங்க் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த வருஷம் ஒரு நிதி ஆயோக் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன். நிதி ஆயோக் மீட்டிங் ஒன்று நடந்ததுன்னா
அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. சரிங்களா? வருவாய் ஆதாரங்களும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு டாக்ஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். இப்போ 2017 நம்ம ஜிஎஸ்டி பற்றி படிக்கும்போது அப்போதைக்கு அது கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இப்போ அது நார்மல் ஆகிடுச்சு. பட் 2017 ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரி தான், ஒரு வருவாய்க்கான ஆதாரம் தான். பட் அப்போ அதை படிக்கும்போது அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு வேளை இப்போ ஏதாவது புதுசாக ஒரு வரி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம், அது கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 3 டாபிக் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு மீன்ஸ் இதில் என்ன படிக்கணும், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதி ஆணையம் இருக்குது இல்லையா, இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ரொம்ப சிம்பிளும் கூட இது. சரிங்களா? இதில் பெரிய அளவில் நம்ம படிக்க ஒன்றும் இருக்காது. நிதி ஆணையம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அமைப்பு தான். ஆனால் இந்த அமைப்பு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக. சரிங்களா? இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசுன்னு 2 இருக்குது இல்லையா? இது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். மத்திய அரசு, மாநில அரசுன்னு பிரதான அரசுகள் 2 இருக்குது. இது போக உள்ளாட்சி அரசு இருக்கும். சரிங்களா? இதை விட்டுருங்க. முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு. இந்த 2 பேரும் இப்போ வரி வசூல் பண்ணுறாங்க இல்லைங்களா? மத்திய அரசு வரி வசூல் பண்ணும், அதே மாதிரி மாநில அரசும் சில வரிகளை வசூல் பண்ணும். இந்த வரியில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஷேர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இந்த நிதி ஆணையம் தான். சரிங்களா? ஸோ அப்போ வருவாய் வருது. சரிங்களா? வருவாய் வருது. அந்த வருவாயில் மத்திய அரசுக்கு எவ்வளவு, மாநில அரசுக்கு எவ்வளோன்ட்டு அது சம்மந்தமான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது தான் இந்த நிதி ஆணையத்துடைய முக்கியமான வேலை. அது போக இன்னும் அவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்கன்னா, ஓவராலாக இந்தியாவுடைய வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்தியாவுடைய இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பண்ணுறது, புதுசாக ஏதாவது டேக்ஸ் போடலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு அது மாதிரியான கொஞ்சம் யோசனைகளையும் இவங்க கொடுப்பாங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவாங்க. சரிங்களா? யார் போடுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் போடுவாங்க. ஸோ இதை பற்றி இந்திய அரசியலமைப்பு விதி 280 சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிதி ஆணையத்திலிருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா? முதல் நிதி ஆணையத்திலிருந்து இப்போ கடைசியாக போட்ட நிதி ஆணையம் வரைக்கும் அதில் தலைவர் யார், எந்தெந்த வருஷம் போட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். முடிஞ்சால் முக்கியமான ரெக்கமெண்டேஷனை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. பட் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிறதா கூட படிச்சேன். ஏன்னா நான் எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கிறதா கூட படிச்சிங்க. சரிங்களா? ஸோ நிதி ஆணையம்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து நிதி ஆணையம்னா என்ன, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, யார் கொண்டு வருவா, எத்தனை வருஷம் முன்னாடி கொண்டு வருவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆர்டராக படிச்சுங்க. இது வரைக்கும் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து எத்தனை நிதி ஆணையம் போட்டிருக்காங்க, அதனுடைய தலைவர்கள் யார், எந்தெந்த வருஷம் போட்டாங்கன்னு அதை பார்த்து வச்சுங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிதி ஆணையத்துலேயும் முக்கியமான ரெக்கமெண்டேஷனை மட்டும் பார்த்துங்க. இது வந்து கொஞ்சம் குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்க படிக்கலாம். குரூப் 4 கூட அந்தளவுக்கு தேவைப்படாது. பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான், நல்லது தான். சரிங்களா? ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி தான் படிக்க போகிறோம். அதனால் இந்த அளவில் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நிதி ஆணையம் இருக்குது இல்லையா, இப்போ இருக்கிற நிதி ஆணையத்துடைய தலைவர் யார், அவங்களுடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன, இதை மட்டும் இந்த டாப்பிக்கில் பார்த்துக்கிட்டோன்னா தாராளமாக போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அடித்து துவைச்ச டாபிக் தான். ஸோ ஜிஎஸ்டி பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எதுக்காக ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்கன்னா, வரி மேலே வரி போட்டுக்கிறதாங்க முன்னாடி. சரிங்களா? அதாவது மல்டி லேயர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரிக்கு வரி அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்தது. அதெல்லாம் தூக்கிட்டு ஒரே வரி. சரிங்களா? ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ கொண்டு வந்தாங்க, நாடாளுமன்றத்தில் எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க, இதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணாங்க, ஜிஎஸ்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிச்சுக்கணும். அதேமாதிரி இதையும் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கிற நிதி ஆணையம் இருக்குது இல்லையா, அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கீழே வந்துடும். ஸோ இது லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அது ஒரு பிரச்சனை இல்லை, கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்துருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளுக்கும் போது இந்திய பொருளாதாரத்துடைய
ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்திய பொருளாதாரத்துடைய ப்ளஸ் என்ன நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா? சரிங்களா? இப்போதைக்கு இந்திய பொருளாதாரத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டிவைடண்ட். சரிங்களா? இல்லைனா டீமோகிராஃபிக் டிவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மக்கள் தொகை பகுப்பு, அப்படி இல்லைனா மக்கள் தொகை ஈவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ப்ளஸ் இதுதான். இதில் ஆல்ரெடி கொஷின் கூட நம்ம மினி டெஸ்ட்டில் கேட்டிருந்தேன். சரிங்களா? இந்த மக்கள் தொகை பகுப்புனா மக்கள் தொகை ஈவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நாட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, அதே மாதிரி முதியவர்கள் இருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம எந்த ஒரு நாட்டை எடுத்தாலும் அந்த நாட்டில் வந்து குழந்தைகளும் இருப்பாங்க, முதியவர்களும் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாது. சரிங்களா? இவங்க வந்து மற்றவங்கள சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால எக்கனாமிக்ஸுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. சரிங்களா? அதாவது ஒரு நாட்டுடைய வருமானத்தில் இவங்களுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. அப்போ இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாடு வந்து முன்னேற்றம் அடைய முடியாது. ஏன்னா இவங்களால வந்து அது பொருளாதாரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் இப்போ இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. இந்த குழந்தைகளும் முதியவர்களும் கம்மியாக இருக்காங்க. இளைஞர்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளும் முதியவர்களும் கம்மியாக இருக்காங்க. ஸோ இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால நல்லா ஒர்க் பண்ண முடியுது. நாட்டுக்கும் நல்லது நடக்குது. சரிங்களா? நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுனால நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா செலவு பண்ணுறாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து வளருது. ஸோ அப்போ இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்துடைய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் அதிக அளவு இருக்காங்க. இதுதான் வந்து மக்கள் தொகை ஈவு இல்லை மக்கள் தொகை பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இளைஞர்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளும் முதியவர்களும் கம்மியாக தான் இருக்காங்க. பாருங்க, வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சார்ந்து வாழ்கிறவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இருந்தால் ஒரு நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சியை நோக்கி போகும். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து இந்திய பொருளாதாரத்துடைய ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்டாக இப்போ நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நிறைய இருக்குது, ப்ளஸ்ஸும் நிறையா இருக்குது. மைனஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடையுது. சரிங்களா? இந்திய பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடையுது. ஆனால் இந்த வளர்ச்சியால் கிடைக்கிற முன்னேற்றம் எல்லாருக்கும் கிடைக்குதானா? கிடையாது. சரிங்களா? வளர்ச்சினா என்னன்னா, இப்போ வந்து இந்தியா வந்து உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடாகிடுச்சு. ரைட்டு தானே? இது உண்மையாக வளர்ச்சி தான். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழைகள் இருக்காங்க, வேலை இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ முன்னேற்றங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மன்னிச்சிடுங்க, எனக்கு கோல்டு ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியல. பட் நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவாவது கொடுங்க, ஒன்றுமே புரியலைன்னு கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பற்றி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கிளாஸ் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவே. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இதுதான். இந்தியாவில் வளர்ச்சி இருக்குது, ஆனால் இந்த வளர்ச்சியால் முன்னேற்றம் இல்லை. சரிங்களா? இதை கூட நான் ஒரு கொஷினாக ஒன்று கேட்டிருந்தேன். இந்தியா பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் க்ரோத் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்குது. சரிங்களா? இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு மினி டெஸ்ட்லேயே இந்த கொஷின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னா என்னென்னா, இந்தியா வளர்ச்சி அடையுது, ஆனால் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கானா? இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக அளவு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சேவைத்துறைங்கிறது. ஸோ 3 வகையான துறைகள் இருக்கும். வேளாண் துறை, தொழில்துறை, சேவைத்துறைன்னு 3 இருக்கும். இதில் வேளாண் துறையிலையும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும், தொழில்துறையிலையும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சேவைத்துறையில் அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்காது. சரிங்களா? ஆனால் அதில் நல்லா வருமானம் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் வருமானம் நிறையா வரும், ஆனால் அதில் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் வேளாண்மையிலையும் தொழில்துறையிலையும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? வருமானம் இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வராது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேவைத்துறை தான் டாப்பில் இருக்குது. இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா சேவைத்துறைக்கு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது கூட நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அதிகமாக. ஸோ எந்த டெஸ்ட்னு தெரியல, நான் கேட்டிருந்தேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த சேவைத்துறையை டிபெண்ட் பண்ணி இந்தியா இருக்கிறதுனால வேலை வாய்ப்பை அந்த அளவுக்கு உருவாக்க முடியல.
ஸோ அப்போ என்ன தான் இந்தியா டெவலப் ஆகிக்கிட்டே போனாலும் இந்தியாவில் நிறைய பேர் வந்து இன்னும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. வேலை இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கான வேலையை செய்யாமல் தான் இருக்காங்க. அதாவது அவங்க தகுதிக்கான வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, பட் பியூனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறதுல நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை தான் படிக்கணும். இந்தியாவுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தான் படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது, சரிங்களா? ஸோ அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி தான் நம்ம பிகினிங்லேயே பார்த்துட்டோம் எப்படி படிக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பொருளாதார போக்கு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய பொருளாதார போக்கு இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சரிங்களா? இந்தியாவில் இப்போதைக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டெவலப் ஆகுது, சாரி க்ரோத் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது ஜாப்லெஸ் க்ரோத்தாக இருக்குது. எல்லாருக்கும் தேவையான வேலையை நம்மளால் கொடுக்க முடியல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை மேக்ஸிமம் கிடச்சிருது, சரிங்களா? ஆனால் அது சரியான வேலையாக இருக்கானா இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி படிச்சிருப்பாங்க, பியூனாக இருப்பாங்க, எல்லாம் ஏதாவது கூலி வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு வேலை வாய்ப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து அவங்க அவசரத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக போகிறாங்க. பட் படித்தவங்களுக்கு படித்ததுக்கான வேலை வந்து இன்னும் கிடைக்காம தானே இருக்குது, இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, ஸோ இதை பற்றி அடுத்து படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலச்சீர்திருத்தங்கள். ஸோ நிலச்சீர்திருத்தங்கள்னால் இப்போதைக்கு இது கரண்ட் அஃபேர்ஸில் இது சம்மந்தமாக நம்ம எதுவும் படிக்க தேவையில்லை. இது வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த நிலச்சீர்திருத்தங்கள்லாம் நடந்தது. நிலச்சீர்திருத்தங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரே ஆள்கிட்ட எக்கச்சக்கமான நிலம் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆள் இவ்வளோ தான் நிலம் வச்சுக்கலாம், அது போக மிச்சம் உள்ளதெல்லாம் பிரித்து கொடுத்துடணும், ஏழைப்பாளையங்கிட்ட பிரித்து கொடுக்கணும், இல்லை கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை. முக்கியமாக வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்லேருந்து நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம பசுமை புரட்சின்னு படிப்போம் இல்லையா, அதெல்லாம் இது கீழே தான் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த டாபிக் பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கினாலும் அப்போதைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஏழை நாடாக இருந்தது. மக்களுக்கு சாப்பாடே இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்மளால் அந்த அளவுக்கு வந்து உணவு உற்பத்தி பண்ண முடியலை. உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி அந்த அளவுக்கு பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கான வசதி நம்மக்கிட்ட இல்லை, சரிங்களா? நம்ம வந்து பழைய அந்த வேளாண் முறையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை வச்சு அந்த அளவுக்கு வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியலை. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உணவு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆணுச்சு. அதுதான் நம்ம பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அக்ரிகல்ச்சரில் சயின்ஸை கொண்டு வராங்க. சயின்ஸை கொண்டு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொல்லணும்னா, அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள், பழங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே வந்து வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்துடைய பயன்பாடெல்லாம் நமக்கு கிடைச்சது தான், சரிங்களா? இப்போ தக்காளி இருக்குது, தக்காளியை மரபணு மாற்றம் செஞ்சோன்னா என்ன ஆகும், ரொம்ப நாள் அழுகி போகாமல் இருக்கும். நார்மலாக ஒரு தக்காளி, நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம விளைய வைக்கிற தக்காளி வந்து ஒரு 2 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம மரபணு மாற்றம் செஞ்சு உருவாக்குற தக்காளி 2 வாரம் இருக்கும், சரிங்களா? அப்போ வீணாக போகாது, உணவுப் பொருட்கள் வந்து அப்படியே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது கீழே நம்ம படிப்போம். இது கீழே நம்ம பசுமை புரட்சி பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் வெள்ளி புரட்சி, நீல புரட்சி, தங்க புரட்சி, மஞ்சள் புரட்சின்னு நிறையா இருக்கும். அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட தாராளமாக போதும். இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாட்டு தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி கவர்மெண்ட் என்னென்ன பண்ணலாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஊரக நலசார் திட்டங்கள். இப்போ ஊரகம்னா கிராம பகுதிகளை குறிக்கும். கிராம பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த வறுமை, வேலையின்மைலாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். வறுமை, வேலையின்மை, அப்புறம் மக்கள் தொகை பெருக்கம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராம பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த ஊரக நலசார் திட்டங்கள் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சமூக பிரச்சனைகள்னு சொல்லிட்டு மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த வறுமை இதெல்லாம் ஓகே. இந்த கல்வி, நலவாழ்வு, அதாவது எஜுகேஷன், ஹெல்த், இதெல்லாம் ஏன் எக்கனாமிக்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் டைரெக்டாகவே லிங்க் இருக்குது, சரிங்களா? என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டில் நல்லா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து நல்ல வேலைக்கு போவாங்க.
அதனால் இந்த நாட்டுடைய எக்கனாமிக்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி ஒருத்தவங்க நல்ல உடல் நலத்தோடு இருந்தால் அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. நல்லா வேலை பார்த்தாங்கன்னா எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். இதுக்குள்ளே இன்னும் நம்ம டீப்பாக கூட போய் சொல்லலாம். பட் இது ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸுங்கிறதுனால நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். ஒருத்தர் நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும். நார்மலாக உள்ளதை சொல்கிறேன். படித்தா எங்கே சார் வேலை கிடைக்குது அப்படின்னு கேட்காதீங்க. நார்மலாக உள்ளது. நல்லா படித்தாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, நாடு முன்னேறும். அதேமாதிரி அவங்க நல்ல ஹெல்த்தோடு இருந்தால் நல்லா அவங்களால எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதனால் நாட்டுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நாட்டு மக்களுக்கு கல்வி, சுகாதாரம் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செஞ்சு கொடுத்தா அந்த நாட்டுடைய எக்கனாமிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த 2 டாப்பிக்கும் அதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மக்கள் தொகைங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய எக்கனாமிக்ஸுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மக்கள் தொகை வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். என்ன ப்ளஸ்ஸு, மக்கள் தொகையால் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். சரிங்களா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமானுச்சுன்னா இவங்க எல்லாருமே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நாட்டுக்கு அது நல்லது. சரிங்களா? நல்லா பணப்புழக்கம் இருக்கும், நாட்டுக்கு நல்லது. இது ஒன்று. சரி, இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாத நிலைமையே உருவாகும். சரிங்களா? ஸோ அப்படியே வேலை கொடுத்தாலும் அவங்களுக்கு தகுதியான வேலையாக அது இருக்காது. எல்லாமே அண்டர் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. அவங்க படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் செய்கிற வேலை வேறையாக இருக்கும். அண்டர் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையின்மை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே நிறைய சுகாதார பிரச்சனைகளும் வரும். எல்லாருக்குமே நல்ல கல்வியை கொடுக்கறது சவாலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் வறுமையும் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி. சரிங்களா? ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கும். மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆனால் வேலை இல்லாமல் போகும், வேலை இல்லாமல் போனால் வறுமை வரும். ஸோ அப்படியே சுற்றி வரும் அது. ஸோ இதை பற்றி படிக்கிறதா இதில் முக்கியமான விஷயம், இந்த 2 டாபிக் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது. சரிங்களா? இந்த 2 டாபிக் சம்மந்தமாக நாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறையா லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கல்வியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஹெல்த்துக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மேக்ஸிமம் அதில் கேட்குறாங்க. இப்போ கல்வி சம்மந்தமானு பார்த்தீங்கன்னா, இப்போ உயர்கல்வி சேர்க்கை எத்தனை சதவீதம் இருக்குது, தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். அதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்புறம் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் படிக்கணும். மக்கள் தொகை சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் நிறைய டேட்டா இருக்குது, அது தாராளமாக போகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, நீங்கள் எங்கெங்கே படிக்கணுங்கிறத நான் கொடுத்துட்றேன், பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். மற்றவங்க கூட தேடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமூக பொருளாதார மேம்பாட்டில் மூலாதாரங்கள், இதெல்லாம் வந்து நாம் இந்த சமூக நீதி பற்றி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேணாம், சிம்பிள் தான், பட் இப்போதைக்கு போக வேணாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்மந்தமாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு 11th ஸ்கூல் புக்கில் இருக்கும். சரிங்களா? அது படிச்சுக்கிட்டோன்னா போதும். 11th ஸ்கூல் புக்கில் யூனிட் நம்பர் 11 நினைக்கிறேன். சரிங்களா? அந்த யூனிட் படித்தோன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலன்சார் அரசு திட்டங்கள், ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கீம்லாம். அதுக்கப்புறம் வந்து தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், இது வந்து தமிழ்நாட்டில். சரிங்களா? இது கொடுத்துருக்கிறது ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக, இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டாபிக் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கணும். இவ்வளோ தாங்க எக்கனாமிக்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் செல்ஃபாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் சொல்ல வரது, நான் பிகினிங்கில் ஒரு 3 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அந்த 3 கேட்டகரியை சேர்ந்து நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்க இதை ஃபாலோ பண்ண வேணாம். மற்றவங்க நீங்கள் எப்போதும் படிக்கிற மாதிரியே படிங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேட்சில் இருக்கிற அந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாளில் வந்து நான் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம வேர் டு ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிலபஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, எக்ஸாக்டாக இந்த சிலபஸில் இருக்கிற டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணுமோ
அதை மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். சிலபஸை விட்டு நாம் எங்கேயும் டைவர்ட் ஆக போகிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம இந்த சிலபஸை டீகோட் பண்ணோன்னா கொஞ்சம் நிறைய வரும். பட் அந்த மாதிரி கூட நம்ம பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக இப்போ 5ஆண்டு திட்டமாக புக்கில் எங்கே இருக்குது, திட்டக்குழு புக்கில் எங்கே இருக்குது, இந்த சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ வருவாய் ஆதாரங்கள்னு இருக்குல்ல, இது எங்கே இருக்குது, ரிசர்வ் வங்கி சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, நிதி ஆணையம் சம்மந்தமாக எங்கெங்கே இருக்குன்ட்டு இதுக்கான வேர் டு ஸ்டடியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். புக்கை வச்சே காட்டுறேன். சரிங்களா? ஸோ புக்கை வச்சு இதை எதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த யூனிட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். பிடிஎஃப் மீன்ஸ் நான் ஃபுல் யூனிட் பிடிஎஃப் சொல்ல, எந்தெந்த யூனிட் படிக்கணுன்ட்டு அதை உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செல்ஃபாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்களாவே ஒரு டைமாவது படிங்க. உங்களுக்கு புரியுது புரியலைங்கிறது அடுத்தது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்னென்ன படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது சும்மா ஒரு டைம் நீங்கள் படிங்க. அப்படி படிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும், அதேமாதிரி டேட்டாஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சுங்க. புரியாத விஷயத்தை மட்டும் விட்டு வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு 15 நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு 20 நாளுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேக்ஸிமம் அதில் நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 140 யூனிட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எக்கனாமிக்ஸும் வரும். சரிங்களா? 11th 12th இருக்கிற எக்கனாமிக்ஸும் வந்துடும். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். சரிங்களா? ஸோ நம்ம பேட்சில் இருக்கிற இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மட்டும் பண்ணுங்கள். இது தாராளமாக போதும். மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் லிமிட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படிக்க ஆசையாக இருக்குது சார், ஆனால் படிக்க டைம் இல்லைன்னு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ இதையாவது பண்ணிடுங்க. சரிங்களா? இதை பண்ணால் கூட தாராளமாக போதும். இன்னொரு உண்மையான விஷயம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா, படிக்க ரொம்ப டைம் கிடைக்காதவங்களால இதை தான் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டு படிக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு இதையாவது பார்த்துங்க. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்காது. சரிங்களா? 11th 12th எக்கனாமிக்ஸ் இப்போதைக்கு இருக்காது. ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸ் எப்போ வருதோ அப்போ வந்து இதெல்லாம் படிங்க. இப்போ நான் வேர் டு ஸ்டடி கொடுத்தாலுமே ஸ்டடி பிளான் படி எக்கனாமிக்ஸ் எப்போ வருதோ அப்போ வந்து அதை படிச்சிங்க. சரிங்களா? ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் சார் நான் ரொம்ப தடுமாறுறேன், எக்கனாமிக்ஸ் தான் நான் இன்னும் படிக்காமல் இருக்கேன், அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு போதுங்கிறவங்க வேர் டு ஸ்டடி கொடுத்ததும் அதுபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் போடும்போது அதை கவனிச்சுங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இது பண்ணியே கொடுத்துறேன். கிளாஸ் எடுக்கும்போதே கரண்ட் அஃபேர்ஸையும் லிங்க் பண்ணிடுறேன். அதேமாதிரி நம்ம ஃபைனலாக 6 மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேயுமே எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இனிமேல் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப வந்து கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? இது ரொம்ப பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ அடுத்தது செல்ஃபாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் படி. சரிங்களா? சிலபஸில் இருக்கிற விஷயங்களை ஸ்கூல் புக்கில் தேடுங்க. சப்போஸ் தேட முடியலன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருப்பாங்க. அப்போ அதை பார்த்துங்க. அது போக இப்போ செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நிறைய வார்த்தைகள் புரியாது, நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது பொருளாதாரம் சார்ந்த கலைச்சொற்கள் நிறையா இருக்கும். இந்த கலைச்சொற்களுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னா எக்கனாமிக்ஸ் புரியாது. சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு புரியாத வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னான்ட்டு நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணணும். இப்படி தான் நான் படித்தேன். சரிங்களா? நான் படித்த மெத்தட் இது தான். படிச்சுக்கிட்டே இருப்பேன், இடையில சில வார்த்தைகள் புரியாது. ஸோ அப்போ அதுக்கான அர்த்தம் என்னான்ட்டு நான் போய்ட்டு பார்ப்பேன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லும்போது இந்த CRRன்னு சொன்னேன் இல்லையா, இது அதுக்கப்புறம் இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானாக வந்து நெட்டில் சர்ச் பண்ணி படித்தது தான். சரிங்களா? ஸோ அப்போ செல்ஃபாக படிக்கிறவங்க அதை தான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அதுபடி படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு புரியாத விஷயங்களை நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணணும். சரிங்களா? மேக்ஸிமம் யூடியூப்லேயே எல்லாம் இருக்கும். ஸோ யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து செல்ஃபாக படிக்கிறவங்களில் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு தான் இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பாருங்கள்.
பார்த்து அவங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கிளாஸை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து அதெல்லாம் பண்ண வேணாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் தேவையானதை நானே சொல்லிடுறேன். எக்கனாமிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். சரிங்களா? அதுவும் நீங்கள் குரூப் 4 எய்ம் பண்ணி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா செலக்டடாக படிச்சுக்கிட்டாலே தாராளமாக போதும். ஏன்னா கொஷின் கேட்குற ஏரியான்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள். ஐந்தாண்டு திட்டங்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது எப்போதுமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஒரு 10 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதில் 8 எக்ஸாமில் வந்து ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நாடு வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு, சரிங்களா? அதாவது ரொம்ப ஏழையான ஒரு நாடாக இருந்து இப்போ உலக அளவில் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறதுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டமும் பசுமை புரட்சியும் ஒரு காரணம். சரிங்களா? ஐந்தாண்டு திட்டங்களுடைய பங்கு அதில் இருக்குது. அதே மாதிரி பசுமை புரட்சியோட பங்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி புரட்சிகள், ஐந்தாண்டு திட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்போதுமே ஒரு சென்சிட்டிவான ஏரியா மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதுலேருந்து கொஷின் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸோட சில நேரத்தில் லிங்க் பண்ணி கேட்குறாங்க. அதை விட்டு நார்மல் டேட்டா கேட்டால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் படியே படிங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் நான் எடுக்கும்போது அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு திரும்பி ஒரு டைம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஃபைனலாக வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். இதுதான் நம்மளுடைய பிளான். சரிங்களா? இதை தான் நம்ம அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும். அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில புரியாத வார்த்தைகள் இருக்கும் நீங்கள் படிக்கும்போது, அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். சரிங்களா? அந்த புரியாத வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாலே நீங்களாவே கூட ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம்.